நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யோவான் எழுதின 3வது கடிதத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 3வது கடிதத்தில் அடுத்த ஒரு காரியத்தை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த 3வது கடிதம் மிக சிறிய ஒரு கடிதம். இந்த கடிதத்தின் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 6வது வசனம், 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். 6, 7, 8 இந்த 3 வசனங்களிலிருந்து தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். சத்தியத்திற்கு உட்பட வேண்டும், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் ஏற்கனவே இந்த நிருபத்திலே அவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். எந்த ஊழியத்திற்கு அல்லது எந்த ஊழியக்காரர்களுக்கு நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும், அதில் ஒரு வரையறை, ஒரு தெளிவை இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் புறஜாதியாரிடத்திலே ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களை பாத்திரமானபடி அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் நலமாக இருக்கும். அவர்களுக்கு சாப்பாடு போடுப்பா. புறஜாதியாரிடத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் புறஜாதியார்களிடத்திலே ஒன்றும் காணிக்கை வாங்காமல் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் திரளான ஊழியர்கள் காடுகளிலே மலைகளிலே ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பல ஊழியர்கள் புறஜாதியார்களிடத்தில் ஒன்றும் வாங்காமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அவர்களோடு அந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் பேசலாம். எனக்கு அறிமுகமில்லாத ஊழியக்காரர்கள் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களிலே வருகிறார்கள். எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், எனக்கு தெரியாதவர்கள் அல்லது இந்தியாவின் பல பகுதிகளில் ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுடைய ஊழியங்களை குறித்து வலைதளங்களுக்குள்ளே வரும்பொழுது நான் அவர்களை தொடர்பு கொண்டு நான் முதலாவது அனுப்புகிற செய்தி, அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிவிட்டு, உங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் என்ன விதமான ஊழியம் செய்கிறீர்கள் என்று எனக்கு எழுதுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவேன். உடனே அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை என்னிடத்தில் ஷேர் பண்ணி கொள்ளுவார்கள். நான் தேவ சமூகத்திலே அவர்களுக்காக ஜெபிப்பேன். மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலே ஊழியம் செய்தாலும் அங்கே நமக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தை விசாரிக்க சொல்லுகிறேன். அவர்கள் விசாரிக்கிறார்கள். அந்த ஊழியத்தை குறித்து எனக்கு தகவல்கள் கொடுக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உண்மையாகவே புறஜாதியார்களிடத்திலே ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு செல்லுகிற ஊழியர்கள்
திரளான பேர் இருக்கிறார்கள், தேவை உள்ள ஊழியர்கள். அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அல்லது என்னுடைய பென்ஷன் பணத்திலிருந்து நான் அவர்களுக்கு ஊழியங்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன், குறைந்த முடிந்த அளவு. ஏனென்றால் வேதம் அப்படி நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்கள் பிரஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு வருகிறார்கள், அவர்களை பாத்திரமானபடி அவர்களுக்கு வழிவிட்டு அனுப்பு என்று. ஒரு ஊழியக்காரர் இப்படி ஒரு சில சகோதரர்களே எனக்கு நன்றாய் தெரியும். ஒரு வேளை என்னைப் போலவே இந்த மாதிரியான உண்மையான ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அவர்களுடைய நம்பரை உங்களுக்கு தரேன். நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்யக்கூடிய ஆட்கள், தேவை உள்ளவர்கள், வசனத்தின்படி வேலை செய்கிறவர்கள் நம்முடைய தேசத்தில் இன்றும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஊழியக்காரரை நான் தொடர்பு கொண்டு அவருடைய ஊழியர்களை குறித்து அறிந்து கொண்டேன். அவருடைய மனைவி, அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், குடும்பமாய் தங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் செமஸ்டர் விடுமுறையிலே அப்பாவோடு போகிறார்கள். பல மைல், பல கிலோமீட்டர் தூரம் மலையிலே ஏறி சென்று மலையிலே கிராமங்களிலே இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் தான் செய்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியிலே, மேற்கு பகுதியிலே, கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலே, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே அவர்கள் நடந்து 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 ஊழியம் செய்கிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு சின்ன கீபோர்டு ஒன்று வைத்திருப்பார். அந்த கீபோர்டை வைத்துத்தான் அவர் வாசித்து ஊழியம் செய்யணும். திடீரென்று அவருடைய கீபோர்டில் உள்ள அந்த எலிமினேட்டர் அது போயிட்டு, உங்களுக்கு தெரியும், கீபோர்டு பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த எலிமினேட்டர் இல்லைன்னா வாசிக்க முடியாது. அந்த எலிமினேட்டர் மிக குறைந்த விலை உள்ள ஒரு பொருள். நம்மளை பொறுத்தளவு அது குறைந்த விலை, ஆனால் அவருக்கு அது பெரிய விலை. அவர் என்னிடத்தில் கேட்டிருந்தார், எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா உடனடியாக நான் இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்வேன்னு சொன்னார். உடனடியாக உதவி செய்து, ஏன்னா அது ஒரு சிறிய தொகை. உடனடியாக உதவி செய்தோம். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்று பாருங்கள். கொடுத்த பணத்தில் அதை விட விலை கம்மி தான். உடனே அதை வாங்கி அதனுடைய பில்லை எனக்கு அனுப்பி வச்சேன் வாட்ஸ்அப்பில். மீதி இவ்வளவு ரூபாய் இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நல்ல ஊழியர்களை இன்னும் வைத்திருக்கிறார். உண்மையும் உத்தமமான வேலைக்காரர்கள் தமிழ்நாட்டிலே அவருக்கு உண்டு. மிக சிறந்த ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் அவருக்கு உண்டு. ஆத்துமாக்களுக்காக மாத்திரமே பாரப்பட்டு அவரிடத்தில் எதுவும் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் நமக்கு உண்டு. நீங்கள் ஊழியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஊழியக்காரருடைய நம்பரை வாங்கிக் கொள்ளுங்கள். முடிந்தால் அங்கே நேரடியாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வேதம் இதை தெளிவாய் சொல்லுகிறது. 5வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒரு ஊழியத்திற்கு அல்லது ஒரு சில தேவை உள்ள மனிதர்களுக்கு நாம் உதவி செய்கிற அந்த வேலைகள், அதை எப்படி செய்யணுமா? உண்மையாய் செய்ய வேண்டும். உண்மையாய் செய்யணும். மற்றவங்களாம் பொய்யாவா செய்கிறாங்க? இல்லை, எல்லாருமே காணிக்கை கொடுக்கிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை மக்கள், நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியங்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம்.
அப்போ ஏன் இந்த இடத்துல அவர் எழுதுகிறார், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இந்த ஒரு கிரெடிட், இந்த ஒரு புகழ்ச்சியாய் ஏன் யோவான் அப்படி எழுதுகிறார்? காயுவுக்கு, காயு ஒரு உபதேசியார், அவருக்கு தான் இதை எழுதுகிறார். அந்த காயு உபதேசியார் சாதாரண ஆள் இல்லை, சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு தேவ மனிதர். அவருக்கு எழுதுகிறார், காயு நீ ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறாய், அந்நியர்களுக்கும் உதவி செய்கிறாய். அந்த செய்கிற அந்த ஊழியத்தை, உதவி செய்கிற அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்கிறாய். அப்போ காணிக்கை கொடுக்கறதுல உண்மையாய் காணிக்கை கொடுக்கறது, போலியாய் காணிக்கை கொடுக்கறது இருக்கு. அப்போ உண்மையாய் கொடுக்கிறது என்றால் என்ன தெரியுமா? எந்த விளம்பரமும் இல்லாமல் யாரிடத்திலும் அல்லது மற்ற இடங்களிலே சென்று நான் அவருக்கு அவ்வளோ செய்திருக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ செய்கிறேன்னு சொல்லி எந்த சுய விளம்பரமும் இல்லாமல் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்கும்படி செய்கிற அந்த உதவிகள் தான் உண்மையாய் செய்யப்படுகிற உதவிகள். இது எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா, வசனத்தின்படி தான் சொல்கிறேன். வசனம் சொல்லுது, மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, ஒரு 5 நிமிடம் பேசினாலே தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். நான் பாருங்கள் அங்கே அப்படி செய்தேன், இங்கே இப்படி செய்தேன், அந்த மனுஷனுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணேன், இவருக்கு அப்படி செய்தேன், அங்கே நான் அந்த ஊரில் ஊழியம் செய்யும் பொழுது 2 சர்ச்சு கட்டினேன், இந்த ஊழியத்துக்கு வரும்போது இப்படி தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார்? அப்போ ஒரு மனிதன் தான் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்கிற நல்ல உதவிகள் காரியங்களை விளம்பரப்படுத்தும் பொழுது அது போலியான உதவியாய் மாறிவிடுகிறது. உண்மையாய் நீங்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் ஒரு நாளும் அந்த உதவியை விளம்பரப்படுத்தவே கூடாது. பிரதர், ஒருத்தர் எனக்கு ஒரு 1000 ரூபா தர்றார், தந்து பிரதர் நீங்கள் வட இந்தியா போகிறீங்களா, அங்கே ஒரு உண்மையான ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நான் அந்த உதவி பணத்தை வாங்கி கொண்டு வட இந்தியா செல்லும் பொழுது அங்கே ஒரு மனிதருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒரு தேவை உள்ள ஒரு மனிதனுக்கு. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், அந்த பணம் கொடுத்த அந்த மனிதருக்கு நான் அதை சொல்லணுமே, அவர் என்னைய நம்பணுமே. அப்படியானால் நான் அதை ஃபோட்டோ எடுத்து நான் அதை போடத்தானே வேண்டியிருக்கு. அப்படின்னா அதை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் அவருக்கு மாத்திரம் தெரியப்படுத்துங்க. யார் உதவி செய்தார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா, செய்யுங்க. அதனால தான் நாங்கள் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறோம். நீங்கள் அந்த பணத்தை எனக்கு கொடுத்து நான் போய் செய்ய வேண்டும் என்று இல்லை, நீங்களே நேரடியாக அந்த பணத்தை அனுப்புவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. யார் தேவை உள்ள அந்த மனிதர், கடவுளுக்காக உண்மையாய் வேலை செய்கிற மனிதர், புறஜாதியார்களிடத்தில் எதையும் வாங்காமல் அதை ரட்சிக்கப்படாத மனிதர்களிடத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அந்த கிராமத்தில் ஒருவருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த கிராமத்துக்கு முதல் முறையாய் ஊழியம் செய்ய போகிறோம், அந்த ஊழியத்திற்கு பல செலவுகள் இருக்கிறது. அங்கே போய் ஊழியம் செய்யும் பொழுது சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் கொடுக்கிற காணிக்கை நமக்கு தேவையில்லை, அதை வாங்கக்கூடாது. நாகமான் எவ்வளோ பெரிய மனுஷன், படை தளபதி, சீரியா நாட்டினுடைய ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்த மனிதன், தீர்க்கவே முடியாத குஷ்டரோகம், தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலே வருகிறான். யோர்தானிலே போய் 7 தரம் மூழ்கு, எழும்பு, உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று சொன்னார். அவன் மூழ்கி எழுந்தான், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அவன் பெற்றுக்கொண்ட
அந்த சுகம் அவ்வளவு பெரிது. மகிழ்ச்சியாய் ஓடி வந்தான். ஊழியக்காரனுடைய காலில் விழாத குறையாய் தான் கொண்டு வந்த வெள்ளி, எக்கச்சக்கமான வெள்ளி. இன்றைக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தா பல லட்சம் ரூபாய் இருக்கும். மாற்று வஸ்திரங்கள், அன்றைக்கு ஒரு வஸ்திரத்துக்கு மேல் ரெண்டாவது ஒரு மாற்று வஸ்திரம் இருந்தால் அவன் பணக்காரன். அன்றைய சூழ்நிலை 10 மாற்று வஸ்திரம் வச்சிருக்கிறான். அதை வாங்கி கொண்டால் ராஜாவுக்கு இணையாய் கருதப்படுவான் அந்த தேவனுடைய மனுஷன். வாங்கலையே. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவன் எவ்வளவோ காணிக்கை வாங்கி கொள்ளும் என்று கெஞ்சுகிறான். எவ்வளவு சொன்னால் தட்டுதல் பண்ணினான். வேண்டாம், நீ கொண்டு போ. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளையாய் மாறின பிறகு அந்த மனிதர்களிடத்திலே தான் இவர்கள் காணிக்கை வாங்குவார்கள். பைபிள் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் இந்த 3 யோவானுடைய நிருபத்திலே அல்லது யோவான் எழுதின 3வது கடிதத்திலே அவர் எழுதுகிறார், அவர்கள் பிரஜாதியாருடைய நிமித்தம் அவர்கள் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு வருகிறார்கள். எம்டி ஹேண்டா வர்றான். அந்த ஊழியக்காரனுக்கு சாப்பாடு போடியா, அந்த ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது வழி செலவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. காய் உதயசியாருக்கு எழுதுகிறார். உதயசியாருக்கு எழுதுகிறார். அந்த ஊழியக்காரர், நீங்கள் இப்படி உள்ள தேவை உள்ள ஊழியர்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியலையேன்னு கேட்டால் நாங்கள் உதவி செய்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். நீங்கள் நேரடியாய் அந்த ஊழியங்களை போய் பாருங்கள், அல்லது நேரடியாய் அவர்களோடு பேசுங்கள். நேரடியாய் செய்து விடுங்கள். எந்த விளம்பரமும் தேவையில்லை. உங்களுக்கு யாரும் அக்கௌண்டபிலிட்டியாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு கொடுத்து நான் அதை கொண்டு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஒரு பெரிய விளம்பர பேனர் அடித்து, எதற்கு இதெல்லாம்? ஆண்டவருக்கு அருவருப்பு. ஆண்டவர் இதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. நீ தர்மம் செய்யும்போது அந்த தர்மம் அந்தரங்கமாய் இருக்க கடவுது. நீ தர்மம் செய்யும் பொழுது உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பழக்கம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த அந்த வரலாறு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி படித்தா ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய காரியமாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆண்டவர் வன்மையாய் கண்டிக்கிறார். நீ தர்மம் செய்யும் பொழுது உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு நீ உனக்கு முன்பாய் தாரை ஊதுவியாதே. வட இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒருத்தர் ஊழியம் செய்கிறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் ஊழியம் செய்கிறார். அவர் சர்ச்சைக்கு கூட்டு போனேன். ஒரு கட்டடம், எந்த பெயர் பலகையும் இல்லை. அல்லது அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல்வெட்டு வைப்பாங்களே, கல்வெட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த சர்ச்சுக்கு என்ன பேர்? பேர்லாம் கிடையாது பிரதர். இது நீங்கள் பிரயாசப்பட்டு கட்டுனது. ஆமாம், இல்லை என்னுடைய பணமும் இருக்கிறது, ஜனங்கள் கொடுத்த காணிக்கையும் இருக்கிறது என்று சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனேன். எந்த நேமும் இல்லாமல் கடவுளுக்கென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சர்ச்சுக்குள்ளே போனேன். அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு முழியரவு ஜெபம் அங்கே நடக்கிறது. கிட்டத்தட்ட 300-400 விசுவாசிகள் அங்கே வந்து கூடுகிறார்கள். PA சிஸ்டம் போதுமானதாக இல்லை. அவர்களுக்கு நல்ல ஸ்பீக்கர் வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டம், ஒரு மிக்சர் போர்டு அவர்களுக்கு வேண்டும். அவரிடத்தில் கேட்ட, இதை நீங்கள் சொன்னால் என்ன என்று. அவர் சொன்னார், பிரதர் இந்த வருடம் எனக்கு கொஞ்சம் காசு வரும், எங்கள் வீட்டிலேருந்து தருவாங்க, ஆனால் அது காணாது. யாராவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும், ஆனால் நான் யாரிடத்திலும் போய் கேட்க முடியாது. நேரடியாக இந்த விதமான மனிதர்களுக்கு, இந்த உண்மையான மனிதர்களுக்கு
உதவி செய்யும் பொழுது உங்கள் தர்மம் அந்தரங்கமாயிருக்கும். வலதுகை செய்வதை இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். நீ உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, ஆண்டவருக்காக வேலை செய்யுங்கள். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் அதனால தான் அவர் சொல்றாரு, பிரியமானவனே, நீ சகோதரர்களுக்கும் அந்நியர்களுக்கும் செய்கிறதை உண்மையாய் செய்கிறாய். நீங்கள் உண்மையாய் ஒரு ஊழியத்திற்கு உதவி செய்தால் அந்த உதவி அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். அது சுய விளம்பரப்படுத்தப்படவே கூடாது, அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். அப்போதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னுடைய உண்மையை குறித்து சபைக்கு நடுவே சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் புறஜாதியாரின் நிமித்தம் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். எவ்வளவு ஒரு அருமையான பரிசுத்தவான்கள் பாருங்கள். ஆகவேதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொன்னார், எருசலேமிலே தரித்திரராய் இருக்கிற சில பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் சபையிலே சேர்த்து வைத்திருக்கிற அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு போகிறேன். ஏற்கனவே இந்த பரிசுத்தவான்கள் தரித்திரராய்த்தான் இருக்கிறாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆகவே இந்த காணிக்கையை நான் வாங்கிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த காணிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். காணிக்கை கொடுக்கறது பெருசு இல்லைங்க. நம்முடைய வருமானத்தின் ஒரு பகுதியை கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது என்பது நம்முடைய இரத்தத்தோடு ஊறி போன ஒரு விஷயம். காணிக்கை கொடுப்பது பெருசு இல்லை. அவர் சொல்கிறார், அந்த காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்படணுமே. நாம் செலுத்துகிற காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் காணிக்கையை செலுத்திவிட்டு அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும்படி நீங்கள் ஜெபியுங்கள். அவர்கள் தரித்திரரான பரிசுத்தவான்கள் தான், ஆனால் எல்லா காணிக்கையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பட்டினியாய் கிடந்தாலும் கிடப்பார்களே ஒழிய கள்ளத்தனமான எந்த பணங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் அவங்கள பரிசுத்தவான்கள்னு பவுல் எழுதுகிறார். அந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்துவிட்டு அந்த பரிசுத்தவான்கள் என்னுடைய இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஜெபியுங்கள். பலர் நம்ம நினைக்கிறோம், அந்த ஊழியத்தில் இவ்வளோ தேவைன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம ஒரு பகுதியை காணிக்க அவங்களுக்கு கொடுப்போம், அதனால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். காணிக்கை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த காணிக்கையினால் தான் நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா நம்ம காணிக்கை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரித்தார். இந்த மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். காயினையும் அவனுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்படின்னா நாம் செலுத்துகிற காணிக்கைகளை கடவுள் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களை அவர் அங்கீகரிக்க வேண்டும். ஆபேலை அங்கீகரிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவன் கையிலிருந்து வருகிற காணிக்கைகளை அவர் அங்கீகரிப்பார். நான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்து கொண்டு, எல்லா இம்மாறலான காரியங்களையும் செய்து கொண்டு, நான் லஞ்சம் வாங்கி கொண்டு, நான் அரசாங்கத்தை வரி செலுத்தாமல் ஏமாற்றி கொண்டு காணிக்கைகளை லட்ச லட்சமாய் ஆலயத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த காணிக்கைகளில் ஒரு நயா பைசாவை கூட ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களையே அங்கீகரிக்கலையேன்னும் உங்கள் காணிக்கைகளை எப்படி அங்கீகரிப்பார்? ஆகவே ஆண்டவர் முதலாவது உங்களை அங்கீகரிக்க வேண்டும். அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் அவரின் சொந்த பிள்ளையாய் மாற வேண்டும். அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுங்கள். அதன் பிறகு ஆண்டவருக்கு கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துங்க. அந்த காணிக்கைகளையும் நீங்கள் விளம்பரப்படுத்தாதிருங்கள். அந்த காணிக்கைகளையும் உண்மையாய் செய்யுங்கள். உண்மையான ஊழியக்காரர்களுக்கு செய்யுங்கள், எல்லாருக்கும் அல்ல. இதில் இடைத்தரகர்கள் நமக்கு தேவையில்லை. நேரடியாய் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆண்டவருடைய கிருபை
நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு நயா பைசாவும் தேவனுடைய ராஜ்யத்திலே கணக்கு வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே செல்லும் பொழுது அங்கே நமக்கு கணக்கு இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவர் கற்றுத்தந்த இந்த சத்தியத்திற்காக நம்மை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் நீர் கற்றுத்தந்த சிறந்த சத்தியங்களுக்காக, மறைபொருளான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் காணிக்கை செலுத்துவதை குறித்தும் அவைகள் ஒவ்வொரு நயா பைசாவும் அது எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும்படிக்கு, எங்களுடைய தர்மம் அந்தரங்கமாக இருக்கும்படிக்கு நீர் கற்றுத்தந்த இந்த எளிய சத்தியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். அப்பா, இனி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை உண்மையுள்ள தேவ மனிதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாங்கள் உதவி செய்யும்படி, அதை உண்மையாய் செய்யும்படி எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.